கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த பைபிள் ஸ்டடி நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த 4வது தேவன் செய்த அற்புதத்தை குறித்து நேற்றைய தினத்தில் அதனுடைய ஆழத்தின் ரகசியங்களை நேற்று பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். இன்றைக்கு எப்பவுமே பைபிள் ஸ்டடியை நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேடுகலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியே உங்கள் நடுவில் பகிர்ந்து பேசியிருக்கிறோம். இது தொடர்ந்து எவ்வளவு வருஷத்துக்கு என்று தெரியாது, ஒவ்வொரு வாரத்தில் 2 நாட்கள் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இதை உங்கள் நடுவில் பகிர்ந்து பேசலாம் என்று விரும்புகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் செய்த 4வது அற்புதத்தை குறித்து நேற்றைய தினத்துல பார்த்தோம். அதுல குறைவுகளை நிறைவாக எப்படி ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார், அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களும் எப்படி குறைவு கொஞ்சம் இருந்துச்சு அதை ஆண்டவர் நிறைவாக மாற்றி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு 5வது அற்புதம், யோவான் சுவிசேஷத்திலிருந்து 5வது அற்புதம். நான் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் பேசுவது ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக உங்களுடைய கரத்துல பைபிள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது பைபிள் எடுத்துக்கொண்டு நாங்கள் இங்க தியானித்து பேசும் பொழுது, இங்க பைபிளை இந்த ஆன்லைன் மூலியமாக நாங்கள் பைபிள் படிக்கும் பொழுது, அந்த வார்த்தையில நீங்க கேட்கும் பொழுது, நீங்களும் அந்த வார்த்தையில படிக்கும் பொழுது நீங்களும் அந்த வார்த்தை மேல உங்களுடைய கரங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் படித்துக் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்று உங்களுக்கு புரியும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்க அந்த வேலையில அந்த பைபிள் தியானிக்கும் பொழுது அந்த நேரத்துல என்னிடத்தில் பேசின காரியம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் உங்களிடத்துல பல காரியங்களை ஆண்டவர் வெளிப்படையாக பேச அவர் வல்லவராக இருக்கிறார். சரி, நம்ம தொடர்ந்து படிக்கலாம். தேவன் செய்த அற்புதம், 5வது அற்புதம். அதே 6ஆம் அதிகாரம் சுவிசேஷ புத்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து படிக்கலாம். தேவன் இதுக்குள்ள என்ன ரகசியங்கள் நம் நடுவில் பேச போகிறார் என்று பார்க்கலாம். கொஞ்சம் 15வது வசனத்திலிருந்து தொடர்ந்து 21வது வசனம் வரைக்கும். ஆதலால் அவர்கள் தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல என்ன அற்புதம், அதை குறித்துதான் ஆவியானவர் நம் நடுவில் பகிர்ந்து பேச போகிறார். இந்த வேளையில தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் சீஷர்கள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பிரயாணம் பட்டு போகிறார்கள். ஒரு இரவு வேலையாக இருக்கிறது. இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு செல்லும் பொழுது, ஆனால் இயேசுவானவர் செல்லவில்லை. அந்த படகுல இயேசுவானவர் பிரயாணம் செய்யவில்லை. சீஷர்கள் மாத்திரம்தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவானவர் இந்த கரையிலே இருந்து விட்டார். இவர்கள் கொஞ்ச தூரம் அந்த போட்டில் கொஞ்சம் தூரம் பிரயாணம் செய்து விட்டார்கள். அந்த இடத்துல இருக்குது பாருங்க. மறுபடியும் நம்ம படிக்கலாம் 15வது வசனத்திலிருந்து. ஆதலால் அவர்கள் தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். தனியே மலையின் மேல் இயேசுவானவர் ஏறினார். அதுக்கு அடுத்தது சாயங்காலமான போது, பாருங்க என்னன்னு சொல்லுகிறது, சாயங்காலமான பொழுது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவிலே ஏறி கடலின் அக்கறையில் உள்ள
கப்பர் ரகூமுக்கு நேராய் போனார்கள். இந்த கரையிலிருந்து ஆண்டவர் செல்லவில்லை. சாயங்கால வேளையில என்ன செய்கிறார் என்றால், இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு கப்பர் நகுமுக்கு எதிராக தான் இருக்கு, நேராய் போனார்களாம். கப்பர் நகுமுக்கு நேராய் போகும் பொழுது அதுல இயேசுவானவர் பிரயாணம் செய்யவில்லை. அதாவது அந்த படகுல இயேசுவானவர் செல்லவில்லை. வெறும் சீஷர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் அந்த படகுல. அப்படி இருக்கும் பொழுது பாருங்க என்ன நடக்கிறது, ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த இடத்துல. அப்பொழுது இருட்டாய், அதாவது சாயங்கால வேளையில பிரயாணம் செய்கிறார்கள். கொஞ்ச நேரம் தாமதித்து ஒரு இருள் சூழ்கிற ஒரு நேரமாக மாறுகிறது. அதாவது ஒரு இரவு என்று வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த காலத்தில் தான் படகுகள் மிஷின், அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அநேக ரொம்ப படகு ஈஸியாக டிராவல் செய்வதற்கு சௌகரியங்கள் விட்டது இந்த காலத்துல. இது 2000 வருஷத்துக்கு முன்பாக, 2000 வருஷத்துக்கு முன்பாக எந்த மிஷினும் இருந்திருக்காது, எந்த மோட்டர்கள் எல்லாம் இருந்திருக்காது. பாத்தீங்கன்னாக்கா வேதம் சொல்கிறது அவர்கள் எப்படி பிரயாணம் செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தால் 19வது வசனம் பாருங்க. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது தண்டு வலித்து கொண்டுதான் அந்த காலத்துல பிரயாணம் செய்திருக்கிறார்கள். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஆன் பண்றோம், ஸ்டார்ட் ஆகும். இந்த காரில் அங்க வரைக்கும் போயிட்டு இறங்கிடலாம். பல மைல் தூரம் இருந்தாலும் நம்ம இவ்வளவு நேரம் என்று குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம போய் சென்று விடலாம். அந்த காலத்துல எப்படி பிரயாணம் செய்வார்கள் என்றால் தண்டு வலித்து கொண்டு போனார்கள். அப்போது சாயங்கால வேளையில இவர்கள் ஏறின உடனே, சாயங்கால வேளையில படகுல ஏறின உடனே இரவு விட்டது. இரவு வந்த உடனே இவர்கள் அந்த படகுல பிரயாணம் செய்து கொண்டு தண்டு வலித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அக்கறைக்கு போய் சேர வேண்டும், அந்த அக்கறை இலக்கத்தை அடைய வேண்டும் என்று இவர்கள் போய் கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு அற்புத காட்சி ஒன்று நடக்கிறது. என்ன அற்புத காட்சி நடக்கிறது என்றால் கொஞ்சம் படிக்கலாம். 19வது வசனம். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். எது மேல நடந்தாரா இயேசுவானவர் என்று பார்த்தால் கடலில் மேல நடந்தாராம். இவங்க படகுல பிரயாணம் செய்து கொண்டு கப்பர் நமக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். அக்கறை போய் சென்று அடைய வேண்டும். ஆனால் இயேசுவானவர் செல்லவில்லை. இயேசுவானவர் எப்படி செல்கிறார் என்றால் கடலின் மீது நடந்து கொண்டு ஆண்டவர் செல்கிறார். இது புரிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த அற்புதத்தை செய்கிறார் என்றால் உங்களுக்கு கொஞ்சம் நான் விவரிக்கலாம் என்று பிரியப்படுகிறேன். புறஜாதியில பாத்தீங்கன்னாக்கா மனுஷனே தெய்வமாக மாற்றுகிறார்கள். அவனுடைய பின்னணி என்னவென்று தெரியாது, அவன் எப்படி வாழ்கிறான் என்று தெரியாது. ஆனால் மனுஷனை தெய்வமாக மாற்றி விடுகிறார்கள் புறஜாதி மக்கள். நன்மை தீமை அறியாமனால் வாழ்ந்து விடுகிறார்கள் ஜனங்கள். ஆனால் மிகுந்த ஒரு சந்தோஷம் எனக்கு என்னவென்று சொல்லி பார்த்தால், நம் இந்தியா தேசத்தை குறித்து நான் மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைகிறேன். ஏன் இந்தியா தேசத்தை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால், பக்தி வைராகியம் நிறைந்த ஒரு ஜனங்கள் இந்தியா ஜனங்கள். அவர்கள் இயேசு பக்கம் பல கோடி ஜனங்கள் வரவில்லை, ஆனால் வந்து விடுவார்கள். அதனால் நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். எதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் பக்தி வைராகிய ஜனங்கள் என்றால், பாத்தீங்கன்னாக்கா நல்லது எது கெட்டது என்று தெரியாம ஒரு கல்ல கூட போயிட்டு தெய்வமாக மாற்றி அந்த அளவுக்கு வைராக்கியம், தங்களை காயப்படுத்தி கொண்டு கூட, தங்களை ரத்தம் சிந்தி கூட அந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள். தெய்வம் அல்ல, போய் வணங்குகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. ஒரு வைராக்கியம் அப்படி இருக்கிறது. அதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உலகத்தில் இருக்கும்போது அப்படி என்றால் ரட்சிப்பை என் இயேசுவானவர்கள் அவர்களை கொடுத்து விட்டார். ரட்சிப்பை அந்த ஜனங்கள் சுதந்திரித்துக் கொண்டால், ரட்சிப்பின் பாத்திரத்தை அந்த ஜனங்கள் சுதந்திரித்துக் கொண்டால், அப்படிப்பட்ட பக்தி வைராகியம் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுக்காக எவ்வளவு வைராகியமா இருப்பார்கள். அதனால்தான் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன்.
உலகத்தில் இந்தியா போல ஒரு வைராகியம், பக்தி வைராகியம் ஜனங்களை பார்க்கவே முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. இந்த நாட்டுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எதுக்காக? கூடிய சீக்கிரத்தில் இந்தியா முழுவதும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள போகிறது. உலகத்துல பாத்தீங்கன்னா விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கும் போதே அவ்வளவு வைராகியம் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அவர்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு வைராகியமா இருப்பார்கள் என் இந்திய ஜனங்கள். நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இந்த புறஜாதி மக்கள் மனுஷனை கூட தெய்வமாக மாற்றி விடுகிறார்கள். மனுஷனை கூட தெய்வமாக மாற்றி, அவன்தான் கடவுள், அந்த மனுஷன் தான் கடவுள், அவன் சொல்கிறது தான் இறை வார்த்தை, என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்வார்கள். தெய்வ ஜனங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் என்று சொல்லப்பட்ட மனிதனுடைய கல்லறைகள் எல்லாம் கூகுள போய் அடித்து பாருங்க. தெய்வம் என்று சொல்லப்பட்ட மனிதனுடைய கல்லறைகள் எல்லாம் இன்னும் மூடப்பட்டிருக்கிறது, இன்னும் மூடப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமோர் இயேசுவானவர் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். மரணத்தை ஜெயித்தார். மரணத்தின் கூரையை மாண்டோர் முறியடித்தார். மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து வெற்றி சிறந்தவராய் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கல்லோ மண்ணோ தெய்வத்தை நாங்கள் வணங்கவில்லை. இது புரிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஏதோ கட்டு காவிய புத்தகத்தில் வருகிற தெய்வத்தை வணங்கவில்லை. ஜீவனுள்ள வேதத்துள்ள ராஜாதி ராஜாவை வணங்குகிறவர்கள் புரிய வேண்டும். ஆனால் இயேசுடைய கல்லறை கூகுள்ல போய் அடித்து பாருங்க, இஸ்ரவேலுக்கு சென்று பாருங்க, அந்த எருசலேம்ல சென்று பாருங்க, அவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்ல வேண்டும்? இதை பார்க்கிற புறஜாதி மக்களா இருந்தாலும் உங்களை நான் புண்படுத்த சொல்லவில்லை. சொல்ல வேண்டிய காரணம், இந்த வார்த்தைக்கு சொல்ல வேண்டிய காரணமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் நடுவில் பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பாத்தீங்கன்னாக்கா, எல்லாரும் அந்த போட்டுல பிரயாணம் செய்து அக்கறைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சீஷர்கள், ஆண்டவர் இந்த கரையிலே நின்று விட்டார். ஒரு இரவு நேரம் வந்தது. அவர் தண்டுகளை வலித்துக் கொண்டு ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த கரையிலிருந்து அவர்கள் இடத்துக்கு செல்லும் பொழுது இன்னொரு போட்டுல பிரயாணம் செய்யவில்லை. அவர் கடல் மீது நடந்தே அவர்களிடத்துல போய் சேர்ந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை காண்பிக்கிறது என்று சொல்லி பார்த்தால், இயற்கைகள் மேல அதிகாரம் கொண்டவர் என்று காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கைகள் மேல் அதிகாரம் கொண்டவர் இயேசுவானவர் மாத்திரம்தான். ஆனால் இந்த பூமியில் உள்ள அநேக ஜனங்கள் இயற்கைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இயற்கையை படைத்த தேவனை வணங்கவில்லை, படைத்தவரை வணங்கவில்லை, படைக்கப்பட்டதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, படைக்கப்பட்டதுக்கும் படைத்தவருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அநேக பேர் சூரிய நமஸ்காரம், அநேக பேர் தண்ணீர் நமஸ்காரம், அநேக பேர் நெருப்பி நமஸ்காரம், இது போல அவரவர்கள் ஒவ்வொன்றத்தை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயற்கைகள் மேல் அதிகாரம் கொண்டவர், அந்த இயற்கைகளை படைத்தவர் என் ராஜா சர்வ வல்லமுள்ள தேவன் என்று காண்பிக்கிறதுக்காக தான் அவர் கடல் மேல நடந்து போய் அவர்களிடத்துல சேர்ந்தார். தேவ சனமே, இன்னொரு போட்டில பிரயாணம் செய்யவில்லை, கடலில் மீது நடந்து அவரிடத்துல போய் சேர்ந்திருக்கிறார். இயற்கைகள் மேல அதிகாரம் உள்ளவர் இயேசுவானவர் மாத்திரம்தான். உண்டாக கடவது என்று எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என் இயேசுவானவர் மாத்திரம்தான். தேவனுடைய பிள்ளைகளே, என் ரட்சகராகிய இயேசுவானவர் மாத்திரம்தான், வேற யாருமே இல்லை. மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சவால் விடுகிறேன். நீங்க யாராவது இருந்தாலும் சரி, என்னால சொல்ல முடியும், ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியும். அதாவது என்னுடைய வேதத்தை வைத்து, பரிசுத்த வேதாகமத்தை வைத்து என்னால ப்ரூவ் பண்ண முடியும். நான் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், ஜீவன் உள்ளவர், ராஜாதி ராஜர், கர்த்தாதி கர்த்தர், அவர் ஒருவரே தெய்வம் தெய்வம் தெய்வனம் என்று என்னுடைய பரிசுத்த வேதாகமத்தை வைத்து என்னால ப்ரூவ் பண்ண முடியும். தேவ சனமே,
அப்படி இருக்கும்போது நன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கைகள் மேல அதிகாரம் கொண்டவர் அவர் ஒருவர் தான். எலியா ஜெபித்தார், வானத்தை அடைக்கப்பட்டது. எலியா ஜெபித்தார், வானம் திறக்கப்பட்டது. யோசுவா ஜெபித்தார், சூரியனும் சந்திரனும் ஒரு பகுதி ஒரு பகல் முழுவதும் அப்படியே தரித்து நின்றது. எப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு யார் அவரை தரித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர் இயேசுவானவர் யார் இரட்சகரா தரித்துக் கொள்கிறார்களோ, இயற்கைகள் மேல அதிகாரம் கொள்ளவர்களாக மாறி விடுவார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது பாத்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல பார்த்தாலும் மழை இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சம்மர், அதாவது ஒரு வெயில் காலமாக இருக்கிறது. வெயில் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா மழை வருவதற்கு ஏதோ ஒரு நாள் 2 நாள் தான், ஒரு 3 மாசத்துல 2 மாசத்துல இருக்கான வெயில் தான் சுட்டெரிக்கும். எல்லா ஜனத்தை வெயில் சுட்டெரிக்கும். ஆனால் நீ ஜெபிக்கிற ஒரு மகனாக, ஜெபிக்கிற ஒரு மகளாக ஆண்டவரை உன்னுடைய உள்ளத்துல இரட்சகராக நீ தரித்துக் கொண்டிருந்தால், மெய்யாகவே உரைக்கிறேன், அந்த இடத்துல இருந்து முழங்கால் படிட்டு ஜெபித்துவார். வானத்தை கிழித்து ஆண்டவர் என்ன செய்வார்? மழையை வர்ஷிக்க செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, மழையை வர்ஷிக்க செய்வார். இயற்கைகள் மேல அதிகாரம் கொண்டவர் இயேசுவானவர். இந்த 5வது அற்புதத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயற்கைகள் மேல அதிகாரம் கொண்டவர் இயேசுவானவர். அந்த அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் நம்ம எடுத்து ஒரு 3 வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த வேளை. யோசுவா 10ஆம் அதிகாரம். கொஞ்சம் என்னோடு பைபிள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லோரும். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு ஒரு ஜெபம் பேசுவது என்றால், அதாவது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், 3 காரியங்கள் இருக்கிறது திருச்சபையில் தேவனுடைய பிள்ளைகள் நடுவில், அதாவது கிறிஸ்துவ நடுவில் இருக்க வேண்டியது. ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு. ஆராதனை என்றால் ராஜாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. ஜெபம் என்றால் நீ பேசுவது ஆண்டவரிடத்துல. வேதம் வாசிப்பு என்றால் ஆண்டவர் உன்னிடத்தில் பேசுவது. இது 3க்கு இதுதான் அர்த்தம். இவர் பேசுகிறார், ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஆமென். பாருங்க, அந்த மனுஷனுடைய வைராக்கியம் எப்படி இருக்கிறது. ஏனென்றால் தேவ சனமே, அவருக்குள் தேவனுடைய வல்லமை நிரம்பப்பட்டிருந்தது. அதனால்தான் சூரியனும் சந்திரன் பார்த்து நில் நில் என்று கட்டளையிடுகிறார். யார் சொல்ல முடியும்? அது போல இதை பார்க்கிற புறஜாதி மக்களே நல்லா புரிந்து கொள்ளுங்க. சூரியனும் சந்திரனும் தெய்வம் அல்லாத படைத்தவர் இயேசுவானவர். அவர் ஒருவரே தெய்வம், அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரை நாங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறோம். யோசுவா தேவனுடைய மனுஷர் தரித்துக் கொண்டிருந்தார். என் இரட்சகராகிய இயேசுவானவரே, ஒரே ஒரு வார்த்தை இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக, ஒரே ஒரு வார்த்தை நில் நில் என்று சொன்னால், சூரியன் சந்திரன் பகல் முழுவதும் நின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, பகல் முழுவதும் நின்றது. பாருங்க, நீங்கள் தரித்துக் கொண்டிருந்தால் உங்க குடும்பத்துக்குள்ள நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் கைவிடப்பட்ட நிலைமையில உங்க குடும்பத்துல அநேக பேர் வியாதியாய் படுத்து இருக்கலாம். இது குணமே ஆக்க முடியாது என்று சூரியனே சந்திரனை நிற்க வைத்தார் யோசுவா. தேவனுடைய பலத்தினால், இயேசுடைய பலத்தினால் நிற்க வைத்தார். உங்களுடைய பலத்தினால் நீ ஆண்டவரே இரட்சகரை நீ தரித்துக் கொண்டிருந்தால் நீ நிற்க வைக்க முடியாத உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை இயற்கைகள் மேலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. உங்க குடும்பத்துல புரிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. பாருங்க யோசுவா. அடுத்தது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். என்னோட பைபிள் எடுத்துக்கொண்டு தியானிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். 18வது வசனம். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. இல்ல 18ஆம் அதிகாரம் 37 படிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும். எலியா ஒரு மனுஷன், பாகல் தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்குள் தேவனுடைய வல்லமை எப்படி இருக்கிறது என்று பாருங்க. ஒரு வைராக்கியம்,
கர்த்தாவே நீர் தேவர் என்றும் தேவரீர் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் ஆமென். இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். 38வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எலியாவுக்குள் அக்னியாய் பற்றி எரிந்து கொண்டிருந்தார். அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளை வானத்திலிருந்து அக்னியை இறக்க செய்தார். உனக்குள் தேவனுடைய அக்னி இருந்தால் நிச்சயமாகவே எல்லா வல்லமைகளும் எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் அக்னியை கொண்டு சுட்டெரிப்பார். அந்த அக்னி உன்னுடைய மாம்ச கண்களினால உன்னால பார்க்க முடியும், ஆவின் கண்களினால பார்க்க முடியும், மாம்ச கண்களினால பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தை கிழித்து உனக்கு முன்பாகவே அந்த அக்னியை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமி மேல இறக்குவார். உன்னுடைய சத்தத்தை கேட்டு, உன்னுடைய வார்த்தை கேட்டு பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அக்னியை இறக்குவார். இயற்கைகள் மேல அதிகாரம். அந்த இயற்கைகள் வணங்குகிற தேவன் அல்ல, இயற்கைகளை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள். அதனால் தான் அதை அடக்கி ஆளுகிற பொறுப்பை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால் தான் இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்க என்னென்ன நக்கி பட்சித்து போட்டது என்றால் 37 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும், சர்வாங்க தகன பலி ஒரு காலை பலியாக வைத்திருக்கிறார்கள், விறகுகளையும், இரண்டாவது விறகு, கற்களையும், மூன்றாவது கற்கள், மண்ணையும் பட்சித்து, நாலாவது மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பாருங்க, பலி என்றால் மிருகங்களை குறிக்கிறது. அதாவது தெய்வமாக இந்துக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு நான் விவரிக்கிறேன். இந்துக்கள் தெய்வமாக வணங்குகிறார்கள். மாடு பாத்தீங்கன்னா இருக்கிற சில மிருகங்களை வணங்கி கொண்டிருக்கிறார். சில மிருகங்களை தங்களுடைய தெய்வத்துக்கு பலியாக செலுத்துகிறார்கள். அதுதான் தேவன் இந்த இடத்துல காண்பிக்கிறார். ஒரு பலி அந்த இடத்துல வைக்கப்படுகிறது. முதலாவது விக்கிரகத்தை எதிரெதிர செய்கிறார்கள் என்று பார்த்தால், விறகுகள்ல விக்கிரகத்தை செய்கிறார்கள், கற்கல்ல விக்கிரகத்தை செய்கிறார்கள், மண்ணில விக்கிரகத்தை செய்கிறார்கள். அந்த விக்கிரகத்துக்கு தண்ணீர் மூலமாக அபிஷேகம் செய்கிறார்கள், தண்ணீர் மூலமாக நெய் அபிஷேகத்தை செய்கிறார்கள், அதுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். பாருங்க, இதுதான் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறவர் நடுவில் அந்த தெய்வத்தை நக்கி பட்சித்து போட்டார் என் சர்வ வல்லமுள்ள தேவன். இயற்கைகள் மேல் அதிகாரம் கொண்டவர் அவர்தான். அதனாலதான் யோவான் சுவிசேஷம் சொல்கிறது, 6ஆம் அதிகாரம், தேவ சனமே, அவர் கடலின் மேல நடந்து சென்றார். கடலின் மேல நடந்து அவருடைய சீஷர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த படகுல அவர் அந்த படகு வெறிக்கும் அவர் நடந்து சென்றார். தேவச்சனமே, அந்த படகு வெறிக்கும் நடந்து சென்றார். இது எதை தெரியுமா காண்பிக்கிறது? இயற்கைகள் மேல் அதிகாரம் கொண்டவர் இயேசுவானவர். அவர் சொன்னால் நிற்கும். அவர் ஒரு உத்தரவு கொடுத்தால் போதும். தேவச்சனமே, அவருடைய வார்த்தைக்கு எல்லாமே கீழ்ப்படுகிறது. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது ஒன்றுமே இல்லை. எந்த இயற்கைகளும் எதுவுமே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் தேவன் அவர்தான். எல்லாவற்றையும் உருவாக்கினார் அவர்தான். உருவாக்கினவரை விட்டுவிட்டு உருவாக்கப்பட்டதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் இந்த இடத்துல காண்பிக்கிறார், மனிதர்கள் அல்ல, படைத்த தேவனை வணங்குங்கள் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கடல் மேல நடந்தது எதுக்கு என்று சொல்லி பார்த்தால், இயற்கைகள் மேல ஒரு அதிகாரம் கொண்டவர் இயேசுவானவர். காற்றை கடலை இறையாத அமைதலாய் இரு என்று இயற்கைகள் மேல அதிகாரம் கொண்டவர் இயேசுவானவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தினால் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்குன்னு நின்று கொண்டு அக்னியை இறங்கி வாண்டு என்று சொல்லாதே. அதுக்கென்று சூரியனே சந்திரனே நீ இப்படி நில்லு என்று சொல்லாதே. உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை பார்த்து
அதுக்கு அதிகாரம் கொடுங்க. அதிகாரத்துடைய பிள்ளைகள். அவர் ராஜாதிராஜர், அவருடைய பிள்ளை ராஜாக்கள். ராஜாக்கள். அப்போ நீங்க ராஜாக்களாய் இருக்கிறீர்கள் தேவச்சனமே. உங்க குடும்பத்துல என்னென்ன சூழ்நிலைகள், என்னென்ன பாத்தீங்கன்னா உங்களோட குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கிறது, முழங்கால் படியிட்டு அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த பிரச்சனையே வெளியேறும் சொல்லிட்டு அதிகாரத்தோடு நீ சொல்லிப்பார். நிச்சயமாகவே இயற்கைகள் மேல் அதிகாரம் கொண்ட என் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அதிகாரத்தோடு அவர் நிர்மூலமாக்கிய சமாதானத்துக்கு ஏதுவாகவே அவர் நடத்துவார். என்னுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த நாள்ல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இதுதான். அவர் இயற்கைகள் மேல் அதிகாரம் கொண்டவர். நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஜெபித்த அவருடைய நாமத்தினால் அந்த எல்லா கிரியைகளை முறியடிங்க. மிகுந்த ஒரு சந்தோஷம் இது தொடர்ந்து பார்ப்பதில். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்கள் ஒரு விசை நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய கரங்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. இயற்கைகள் மேல் ஒரு அதிகாரம் என்ற தகப்பனே பைபிள் ஸ்டடி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. அதில் உள்ள தேவ ரகசியங்களும் தகப்பனே எங்கள் நடுவில் பேசுறதுக்காக நன்றி ஐயா. நீ நல்லவர், வல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவன் தகப்பனே. அதை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக ராஜா நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு நன்றி பலி செலுத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவருடைய குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டம் இருந்தாலும் தகப்பனே அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தோடு கடிந்து ஜெபிக்கிறேன். ஒரு குறை இல்லாதபடி, ஒரு பிரச்சனை இல்லாதபடி நீங்க நடத்த வல்லவராக இருக்கிறீர் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை பலப்படுத்துங்க, தாங்குங்க, தப்புவீங்க. உயிர்த்த இயேசு நாமத்தில் ஜெபித்து நான் ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.